ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டல் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது 1/2 கிலோ சுண்டல் நைட்டே ஊற போட்டுக்கோங்க. நைட்டு ஊற போட்டு எடுத்தாச்சு. இப்போ வாங்க என்னன்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சம்பில் 2 சம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வேக போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், நான் 1/2 கிலோ பேருக்கு இவ்வளோ கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. 7 தக்காளி, நான் 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 கழுவி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறோம். பட்டை 1, சோம்பு கொஞ்சம். இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ சுண்டலை தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான கடுகு போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட் இதுக்கு தேவையானது ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம். இப்போ அதை போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ லேசாக கிண்டி விட்டுட்டு அது பச்சை வாசம் போக வரையும் நம்ம கிண்டி விடலாம். சுண்டலுக்கு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. இப்போ கிரேவிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். சுண்டலை 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லேசாக மல்லி தூவி எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.